வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இப்போது 4-5 நாளாக பார்த்திங்கன்னா எல்லாம் சீமான் மேட்டராக ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லோரும் சீமான் வந்து பெரியார் அப்படி பேசிட்டார் இப்படி பேசிட்டாருன்னு அதுதான் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். இந்த கலையபுரத்தில் நம்ம கவனிக்காமல் விட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? யூஜிசி ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு. 2025க்கான ஒரு டிராஃப்ட் ஒன்று வந்திருக்கு. அந்த டிராஃப்ட் மூலமாக அவங்க என்ன செய்ய போகிறாங்க, அவங்க என்ன செய்ய விரும்பியிருக்காங்க, அதன் மூலமாக என்னெல்லாம் சிக்கல் வரப்போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன நண்பர்களே, வழக்கமாக புத்தகம் வாங்க கோரிக்கை வைப்பேன். இன்றைக்கி அதுக்கு பதிலாக புதுசாக வேறு ஏதோ பேசுகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை. புத்தக கண்காட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. புத்தக கண்காட்சியில் நுழைவு வாயில் 7வது வாயில் வஉசி பாதை அப்படின்னு போட்டிருக்கோம். அதில் உள்ளே வந்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி வந்தீங்கன்னா F10D அப்படின்னு போட்டிருக்க ஸ்டாலில் நம்ம தமிழ் நூல் மன்றத்தோட ஸ்டால் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் புத்தகம் வாங்கலாம். தினமும் மாலை 7 மணிக்கு நான் அங்கே வந்துடுவேன். ஸோ என்னை நேரில் சந்திக்க வேண்டும் என்று விரும்பினால் கூட நீங்கள் நேராக வாங்க, நேராக சந்திப்போம், உரையாடுவோம், பேசுவோம். சரியா? உங்களை எல்லாம் புத்தக கண்காட்சியில் சந்திப்பதற்கு ஆவலுடன் காத்திருக்கிறேன். அந்த யூஜிசி ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை முதல்ல நான் வாசி காமிக்கிறேன், பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமா நான் என்னோடய கருத்து என்னன்றதை சொல்கிறேன், புரிஞ்சுக்கலாம் நம்ம. அதாவது ஒரு 5-6 விஷயத்த சொல்கிறாங்க. என்னென்னா, இதுக்கு முன்னாடி யூஜிசி வரவேற்கை வந்து எப்போ வந்திருக்குன்னா 2018 வந்தது. இப்போ 2025 புது கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, அகடமிக் ஃப்ளெக்சிபிலிட்டினா என்ன அப்படின்னா, முன்னாடிலாம் கேண்டிடேட்ஸ் ரெக்யர்டு டிகிரி இன் த சேம் சப்ஜெக்ட் அக்ராஸ் ஆல் அகடமிக் லெவல்ஸ். அதாவது இப்போ ஒருத்தர் ஃபிசிக்ஸ் எடுத்து படிக்கிறாருன்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், அப்புறம் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், அப்புறம் பிஹெச்டி இன் ஃபிசிக்ஸ் அப்படின்னு தான் படிக்கணும். இப்போ வந்து அப்படி கிடையாது. கேண்டிடேட்ஸ் கேன் டீச் சப்ஜெக்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் ஹையஸ்ட் ஸ்பெஷலைசேஷன் ஆர் என்இடி ஆர் எஸ்இடி. அதாவது காலேஜில் பாடம் எடுப்பதற்கு அவர் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம், ஒருத்தர் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு வேறு ஏதாவது ஒரு டிகிரியை படிச்சுட்டு அப்படியே போய் தமிழில் ஒரு பிஹெச்டி பண்ணிட்டு வந்தாருன்னு வச்சிங்களேன், நேராக ஒரு தமிழ் அதிகாரம் அப்படின்றாங்க. இது எப்படி சரியாக வரும்னு எனக்கு தெரியல. இல்லை தமிழ் படித்த ஒருத்தர் வந்து பிஹெச்டியில் போய் ஃபிசிக்ஸ் பண்ண முடியுமா? ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன்னா அந்த பிஹெச்டியை வச்சுக்கிட்டு, இல்லை அந்த பிஹெச்டியே இல்லைனா கூட என்இடி எஸ்இடி எக்ஸாமில் அவங்க என்ன ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்களோ அந்த ஸ்பெஷலைசேஷனை வச்சே கூட பாடம் எடுக்கலான்றாங்க. இது எப்படி சரியாக வரும்னு இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நெட்டு செட்டுக்கெலாம் வந்து தனியாக ப்ரிப்பரேஷன்றதே வேறு. அந்த ப்ரிப்பரேஷனும் இந்த காலேஜில் வந்து கோர்ஸ் நடத்துறதுக்கும் எப்படி சம்மந்தப்படுத்த முடியும்? இல்லை சார், அந்த எக்ஸாம் தான் பாஸ் பண்ணியிருக்காங்களே, அப்போ அவங்கள நடத்த சொல்ல வேண்டியது என்ன? அது எப்படி சரியாக வரும்னு எனக்கு தெரியல. உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒருவர் இளங்கலை, முதுகலை, பட்டம் மேற்படிப்பு, அப்புறம் கடைசியாக ஆராய்ச்சி படிப்பு வர எல்லாத்தையும் ஒரே சப்ஜெக்டில் இருந்தால் தான் இன்டெப்த்தாக அந்த சப்ஜெக்ட் தெரியும். அப்போ தான் அதை சொல்லிக் கொடுக்குறது சரியாக வரும். அவர் இளங்கலையில் ஒன்று எடுத்து படிக்கலான்றாங்க, முதுகலையில் வேறு ஒன்று எடுத்து படிக்கலான்றாங்க, அதுக்கப்புறம் பிஹெச்டியில் வேறு ஏதோ ஒன்று படிக்கலான்றாங்க. இது எந்த காலத்தில் ஒத்து வரும், எப்படி சரியாக வரும்ன்றது சத்தியமாக எனக்கு புரியல. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எவாலுவேஷன் மெட்ரிக்ஸ் வந்து ரிலைட் ஆன் த அகடமிக் பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் சிஸ்டம் வித் நியூமரிக்கல் ஸ்கோரிங். என்னவோ வார்த்தையெல்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. மார்க்கு வச்சு எவ்வளோ எழுதியிருக்காங்க, அதுக்கு என்ன மார்க் வாங்கியிருக்காங்கன்றதை வச்சு, அந்த டோட்டல் மார்க் வச்சு, பர்சன்டேஜ் வச்சு அவங்க எவ்வளோ தகுதி வாய்ந்தவர் தகுதி இல்லாதவர் அப்படின்ற ஒரு கோட்பாடாக வச்சுருக்காங்க. அதை வந்து இப்போ எப்படி மாற்ற போகிறாங்களாம், eliminate score based shortlisting and values holistic achievement. இந்த ஹோலிஸ்டிக்னு சொல்கிறாங்களே, இந்த ஹோலிஸ்டிக்கு என்ன மீனிங்னே யாரும் சொல்கிறது கிடையாது. ஹோலிஸ்டிக்னா என்ன சொல்ல வராங்கன்னா, நான் புரிஞ்சுக்கிட்ட சொல்கிறேன். எப்படி வராங்கன்னா, படிப்பில் வாங்கிய மதிப்பெண் மட்டும் இல்லாமல் அவரது மற்ற நடவடிக்கைகள், அவரது மற்ற இன்ட்ரெஸ்ட்டுகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு வேல்யூவேஷன் போடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் அந்த மார்க் போடுறானோ அவன் இஷ்டத்துக்கு என்ன வேணால் மார்க் கொடுக்கலான்னு அர்த்தம். இப்போ நான் காலேஜில் படிக்கிறேன், என்னை ஒரு வாத்தியாருக்கு பிடிக்கவே இல்லைனா கூட நான் ஃபுல்லாக எழுதியிருந்தால் அவர் மார்க் போட்டே ஆகணும். நான் எழுதின வர கரெக்டாக நான் ஒரு 100 மார்க்குக்கு எழுதியிருக்கிறேன். அவர் எவ்வளோ குறைச்சி போட்டாலும் 80க்கு கீழே என்ன மார்க்கை குறைக்க முடியாது, சரியாக எழுதியிருக்கும் பட்சத்தில்.
இப்போது நான் படித்து மார்க் எழுதி தான் மார்க் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ப்ராக்டிகல்ஸு லேபுக்கு வந்தால் இந்த பையன் ரொம்ப அமைதியாக இருப்பார், ரொம்ப நல்ல பையன், இப்படிலாம் பேர் வாங்கினா அதுக்கும் சேர்த்தே ஒரு ஸ்கோர் கொடுப்பாரு அப்படின்றாங்க. அப்போ இது வந்து பேர் எஜுகேஷன் சிஸ்டமா? அப்போ அந்த வாத்தியாருக்கு ஐஸ் வச்சா தான் மார்க் வரும் அப்படின்ற சிஸ்டம் தானே இது. ஏற்கனவே இன்டர்னல்னு ஒன்று வச்சு உயிரெடுக்கிறாங்க. அந்த இன்டர்னல்ஸ்னாலேயே அந்த வாத்தியார் வந்து அந்த வாத்தியார்கிட்ட கொஞ்சம் அடங்கி உடங்கி போவாங்க வேறு வழி இல்லாமல். இதன் மூலமாக பாலியல் ரீதியான தொந்தரவுகள்லாம் ஏற்படுதுன்றதே வேற சொல்கிறாங்க. புரியுதா? பெண்களாக இருந்தால் பாலியல் ரீதியான தொல்லை, ஆண்களாக இருந்தால் வீட்டு வேலையை செஞ்சு கொடு, அந்த வேலை செஞ்சு கொடுன்னு சொல்லி பிஹெச்டி படிப்புலலாம் அந்த வேலைலாம் நடக்குது. இப்போ இதெல்லாம் தாண்டிட்டு ஹோலிஸ்டிக் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா எவாலுவேஷன் யார் பண்ணுறானோ அவன் தான் இஷ்டத்துக்கு அவன் மார்க் போடுவான்ற மாதிரி ஆகிடுதும்ல. அது எவ்வளோ பெரிய சிக்கலாக கொண்டு போய் விடும். இதுக்கு அடுத்தது இன்னும் கொடுமை இன்க்ளூசிவிட்டி. என்ன இன்க்ளூசிவிட்டினா ஜென்ரல் இன்க்ளூசிவிட்டி பட் நோ ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆர் டிசேபிள்டு. முன்னாடி இருந்தது வந்து ஜென்ரலாக எல்லாரையும் உள்ளே சேர்த்துக்கலாமாங்க. ஆனால் ஃபிசிக்கலி டிசேபிள்டாக இருந்தாலோ இல்லை ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கோ தனியாக எதுவும் கொடுக்கறது இல்லைன்னு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டெடிக்கேட்டட் pathways for experts in arts, sports, traditional disciplines and disabled. முதல்ல என்ன சொன்னாங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸுக்கும் டிசேபிள்டு பர்சன்ஸுக்கும் எந்த இன்க்ளூசிவிட்டியும் இல்லாமல் இருந்தது. இப்போ எல்லோரும் யாரில் இன்க்ளூட் பண்ண போகிறாங்களா? ஆர்ட்ஸில் ஸ்பெஷல், ஸ்போர்ட்ஸில் ஸ்பெஷல், ட்ரெடிஷ்னல் அங்கே தான் வர ட்ரெடிஷ்னல் டிசிப்ளின். எது ஜோசியம் பார்க்குறது இதெல்லாம் தானே ட்ரெடிஷ்னல் டிசிப்ளின். வேறு என்னது ட்ரெடிஷ்னல் டிசிப்ளின்னா? ஒரு பரதநாட்டியம் ஆட தெரியும் அதுக்காக கூட சேர்த்து போனாங்க. அது பரதநாட்டியம் ஆட தெரியும் வந்து தமிழ் சொல்லிக் கொடுக்குறேன், கலை இலக்கியத்தை சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லி வந்தால் என்ன ஆகும்? இப்போ என்ன புரியுதுன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க. பார்ப்பனர்களை எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வேணாலும் கொண்டாடலாம். ட்ரெடிஷ்னல் டிசிப்ளின். அவர் வந்து நல்லா பாராயணம் பண்ணுவாருங்க, மகாபாரத ராமாயணம் பாராயணம் வந்து ரொம்ப அருமையாக பண்ணுவார். அதனால் அவர் இந்த காலேஜில் ப்ரொஃபஸராக வேலைக்கு சேர்த்துக்குங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலைக்கு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம துஷ்யந்த் ஸ்ரீதர் இருக்கார், அவர் பார்த்தீங்களா என்ன அருமையாக அவர் வந்து வைணவத்தை பற்றி பேசுகிறாரு, ட்ரெடிஷனை பற்றி பேசுகிறாரு. அவர் கொண்டாந்து காலேஜில் ப்ரொஃபஸராக சேர்த்துருங்கன்னு சேர்க்கலான்னு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதை புரிஞ்சுங்க. ப்ரொமோஷன் க்ரைட்டீரியா ஃபோக்கஸ்ட் ஆன் ரிசர்ச் அவுட்புட் ஓவர் டீச்சிங் கான்ட்ரிபியூஷன். முன்னாடிலாம் ப்ரொமோஷன் எப்படின்னா அவர் வேறு ஏதாவது ஆராய்ச்சிகளை ஈடுபட்டு அந்த ஆராய்ச்சியோட நிகழ்ச்சிகள் வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் அவர் எப்படி பாடம் நடத்துகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து அந்த பாஸ் பர்சன்டேஜ் எல்லாம் பொறுத்து ப்ரொமோஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ எப்படி கொடுக்க போகிறாங்களான்னா ஸ்ட்ரீம்லைன்டு டு ப்ரியாரிட்டைஸ் டீச்சிங், ரிசர்ச், ஓவரால் அகாடமிக் கான்ட்ரிபியூஷன். இந்த ஓவரால் அகாடமிக் கான்ட்ரிபியூஷன்றதை நீ எங்கேருந்து வருவ? எங்கேருந்து வர முடியும்? ஃபேவரிட்டிசம், அகெயின் ஃபேவரிட்டிசம். அதை எவாலுவேட் பண்ணுற ஒருத்தர் வந்து சொல்லலாம், இவர் ரொம்ப நல்லவர், இவர் பேர் ராமகோபாலன் அதனால் இவருக்கு கொடுத்துடலாம், இவர் பேர் முனியாண்டி அதனால் இவருக்கு ஓவரால் அகாடமிக் கான்ட்ரிபியூஷன்லாம் ஒன்றும் இல்லை, இவருக்கு கொடுக்க வேண்டாம். இது நடக்கலைன்னு சொல்கிறீங்களா? ஐஐடியில் இன்னும் பல வருஷமாக அவங்க வசந்தான்னு மேடம் வந்து இன்னும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவே இருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே இருந்தவங்கெல்லாம் எல்லோரும் ப்ரொமோஷன் ஆகி எப்போ போயிட்டாங்க. அவங்க கடைசி வரை அவங்கள அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவே வச்சு சாவடித்தாங்க. இது வந்து ஒரு ஐஐடியில் நடந்தது. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, எல்லா யூனிவர்சிட்டி காலேஜஸ்லேயும் இதை கொண்டு வர போகிறாங்க. அதுதான் விஷயமே. அப்புறம் இதுதான் முக்கியமானது, வைஸ் சான்சலர் செலெக்ஷன். இந்த வைஸ் சான்சலர் செலெக்ஷன் எப்படி இருந்ததுன்னா நேரோ எலிஜிபிலிட்டி அண்ட் லெஸ் டிரான்ஸ்பரன்சியாக. நேரோ எலிஜிபிலிட்டி லெஸ் டிரான்ஸ்பரன்சினா என்ன அர்த்தம்னா ரொம்ப எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்ததுன்னு அர்த்தம். சரியா? அப்போ அந்த ஆர்டர் படி ஹைரார்கி படி அவங்க வந்து வைஸ் சான்சலராக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஏற்கனவே 4-5 பல்கலைக்கழகத்தில் வைஸ் சான்சலரே இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா ப்ராடர் எலிஜிபிலிட்டி இன்க்ளூட்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வித் அகாடமிக் கான்ட்ரிபியூஷன். புரிஞ்சுதா? ஆங்கிலத்தில் போடும்போது ஏதோ படப்படான்னு இருக்க மாதிரி இருக்கும். உண்மை என்னென்னு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். ப்ராடர் எலிஜிபிலிட்டி இன்க்ளூட்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி. எந்த இண்டஸ்ட்ரி? அதுதான் நம்ம திரும்ப திரும்ப கேட்குறோம். எந்த இண்டஸ்ட்ரி? மணியாட்டுற இண்டஸ்ட்ரியா? யாரை கொண்டு வர போகிற? ஃப்ரம் இண்டஸ்ட்ரியிலேருந்து கொண்டு வரேன். அது மட்டும் இல்லை, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்கள கூட நம்ம கொண்டு வரலாம். அதுலேயும் எப்படி கொண்டு வருவாங்களாம், 3 பேர் கொண்ட கமிட்டி ஒன்று
சான்சலர் நியமிப்பாராம். சான்சலர் யார்? கவர்னர். அவர் வந்து என்ன பண்ணுவார், முன்னாடியெல்லாம் எப்படி பண்ணுவாங்க, அந்த சிண்டிகேட்லேருந்து சிண்டிகேட் மெம்பர்ஸோட ரெக்கமெண்டேஷன் மூலமாக தான் வைஸ் சான்சலர் வந்து நியமிக்கப்படுவாங்க. அந்த வைஸ் சான்சலர் அந்த பல்கலைக்கழகத்தை சார்ந்தவராகவே பெரும்பாலும் இருப்பார். இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்க, அதை வந்து மாற்றி வைஸ் சான்சலர் நியமிப்பதற்கு 3 பேர் கொண்ட ஒரு கமிட்டியை அமைப்பாங்க. அந்த கமிட்டியில் யார் இருப்பாங்க? யார் வேணால் இருக்கலாம். அந்த சான்சலர் எந்த 3 பேரை டிசைட் பண்ணுறாரோ, அந்த சான்சலர் எந்த 3 பேரை டிசைட் பண்ணுறாங்களோ அந்த 3 பேர் யாராக வேணால் இருக்கலாம். அந்த 3 பேர் இப்போ அந்த பல்கலைக்கழகத்தில் இருந்து இல்லை, வெளியே இருந்து கூட யாரை வேணால் கொண்டாந்து உட்கார வைக்கலாம். சேஷகோபாலனை கொண்டாந்து உட்கார வைப்பாங்க. அதுக்கு தானே இந்த வேலை. இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, இந்த கண்டிஷன் இதுக்கெல்லாம் ஒத்து வரவில்லை என்றால் அந்த கல்வி நிறுவனங்களுக்கு யூஜிசியிலேருந்து கொடுக்கக்கூடிய கிராண்ட் வந்து கட் செய்யப்படும், இனிமேல் தரப்படாது. அது மட்டுமல்ல, அந்த பல்கலைக்கழகங்கள் கொடுக்கும் இல்லை அந்த தனியாக அந்த ஆட்டானமஸ் காலேஜ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கல்லூரிகளோ இல்லை இந்த மாதிரி பல்கலைக்கழகங்களோ கொடுக்கக்கூடிய பட்டங்கள் செல்லாது அப்படின்ட்டாங்க. பட்டங்களே செல்லாது. அப்போது நம்ம ஏற்கனவே இப்போ வந்து அசம்பிளியில் வந்து அதுக்கு ஒரு தீர்மானம் போட்டு ஏகமனதாக இன்க்ளூடிங் ஏடிஎம்கே, அதையும் சொல்லணும்ல, பிஜேபி மட்டும் வாக் அவுட் பண்ணிட்டாங்க, இன்க்ளூடிங் ஏடிஎம்கே எல்லாருமா சேர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து அந்த மசோதாவை திருப்பி அனுப்பியிருக்காங்க. அந்த மசோதா அந்த டிராஃப்ட் வந்து திருப்பி பெற வேண்டும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. விரைவில் இது வந்து இதை தொடர்ந்து கேரளாலையும் போட்டிருக்காங்க, வெஸ்ட் பெங்கால்லையும் அதே தான் பண்ணியிருக்காங்க. மற்ற மாநிலங்களும் இதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும். யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனோட இந்த சர்வாதிகார போக்கு எல்லா இடத்துலையும் யாரை வேணால் கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எங்கே வந்து நிற்கும், கடைசியாக பார்ப்பனர்கள் மட்டுமே அந்த பொறுப்புகளில் வந்து அமர்வதற்கு ஏற்றவாறு மாற்றி அமைக்கப்படும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். இதை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.